நம்முடைய தியானத்திற்கென்று 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நம்ம வாசிப்போம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை போதும், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் இருக்கிறார்கள். இப்போ மேலே மலைகள் மேலே பெலிஸ்தர்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாம் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் அணிவகுத்து நிற்கிறார்கள். 2 பேரும் சண்டை போடணும், யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு யுத்தம் பண்ணணும் அப்படின்னா 2 சைடும் ஆட்கள் நிறைந்து இருக்கிறது, அதுதான் வழக்கம். ஆனால் இஸ்ரவேலர் இடத்துல ஜனங்கள் அவ்வளவா இல்லை, கொஞ்சம் சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக, யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா கையில் ஏதாவது ஆயுதம் இருக்கணும். கையில் என்ன இருக்கணும்? ஆயுதம் இருக்கணும். இஸ்ரவேலர் இடத்துல என்ன இல்லைன்னா ஆயுதமும் கிடையாது. 2 பேர்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்குது? ஆயுதம் இருக்குது. ஆமென். நீங்கள் அதே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தாடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. ஸ்தோத்திரம். பெலிஸ்தர் பரவி இருந்தார்கள், நிரம்பி இருக்கிறாங்க. எந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு வந்தாங்கன்னு தெரில. கையில் 2 பேர் கையில் தான் என்ன இருக்குது? 2 பேர் கையில் தான் ஆயுதம் இருக்குது. ஆனால் எதிர இருக்கிற டீமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்குது, சக்தி வாய்ந்ததாக இருக்குது, ஆயுதம் நிறைந்ததாக இருக்குது. ஆனால் இந்த பெலிஸ்தர்கள் ஞானமாக ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. இந்த இஸ்ரவேலர்கள் ஏதாவது பட்டயம் ஈட்டி இல்லை எதிரிகளை தாக்குவதற்கு ஏதாவது ஒரு ஆயுதம் செய்யணும்னா எங்கே தான் போகணும்? பெலிஸ்தர் இடத்துல தான் போகணும், அங்கவே தான் செய்ய கொடுக்கணும். ஆகவே அவர்கள் அந்த நாட்களில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, பெலிஸ்தர்கள் எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆட்கள்கிட்டையும் சொல்லி, இஸ்ரவேலர்கள் எப்படியாய் நம்மகிட்ட தான் என்ன செய்யணும்? நீங்கள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எபிரெயர் பட்டயாகிலும் ஈட்டியாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர்கள் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லனெல்லாம் ஆசாரி இல்லை. கொல்லன்னா யாரு? ஆசாரி இல்லை. ஆனால் இஸ்ரவேல் இடத்துல என்ன இருந்தது அப்படின்னா 2 விஷயந்தான் இருந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடப்பாறைகளையும் வன்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் என்ன செய்ய, தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதுக்கு அரங்கள் மாத்திரமே இருந்தது. தாற்றுக்கோள்கள் அப்படின்னா மாடு பத்துறதுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னது? இப்போ இதுதான் இருக்குது மற்றவங்ககிட்ட. 2வது அரண்கள், அந்த அறம்பாங்க, அதை நல்லா தீட்டுறதுக்கு. இதை வச்சு என்ன சண்டை போட. ஆனால் எங்கே நிற்கிறாங்க? யுத்தம் பண்ணதுக்கு நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன எண்ணத்தில் நிற்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் யுத்தம் அங்கே பலமாக இப்போ நடக்க போது பெலிஸ்தர்கள் அவர்கள் இந்த மலையில், இஸ்ரவேலர்கள் பள்ளத்தாக்கில் நிற்கிறாங்க. எப்போவுமே யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றவன் தான் சடத்தடத்தில் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? கீழே நிற்கிறவனை பார்த்து சக்கரக்கு வெட்ட முடியும். கீழே இருக்கவன் மேலே இருக்கவனை பார்த்து நினைச்ச முடியாது. இப்போ அதுவும் இவங்களுக்கு சாதகமாக இல்லை. அதுவும் யாருக்கு தான் சாதகமாக இருக்குது? பெலிஸ்தர்களுக்கு, எதிரிகளுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்க்குறோம், இப்போது எல்லாம் அப்படி 2 பக்கமும் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கலை. ஆனால் அதில் இந்த சவுலுடைய குமாரன் யோனத்தான் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அதான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். இப்போ எந்த தைரியத்தை வரவழைத்து இந்த யோனத்தான் சொன்னான்னு தெரியல. எதிராக இருக்கிற தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை அவன் ஆயுததாரி கூட, ஒருவேளை என்ன ஜமா இப்படி சொல்கிறீங்க? பட்டயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம எப்படி அங்கே போகிறது அப்படி சொல்லலை. இப்போ யோனத்தான் என்ன செய்கிறான் என்றால்,
விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வைக்கிறான். அதை தான் நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. விசுவாசத்தோடு தன் ஆயுததாரிகிட்ட சொல்கிறான், கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. இன்னும் ஒன்றும் நடக்கலை, கர்த்தர் எதையும் செய்ய ஆரம்பிக்கலை. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கர்த்தருக்கு பிரியமாகவும் சில விஷயங்கள் செய்யாத ஜனங்கள் இஸ்ரவேலர்கள், அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் யோனத்தான் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், அந்த தானியத்திற்கு போவோம் வா, முதல்ல போவோம் வா அப்படிங்கிறான். கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். இதில் யோனத்தானுடைய விசுவாசத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அங்கே தெருளா இருக்கிற மலைகள் மேல் இருக்கிற பெலிஸ்தீரின் பாளையத்தை பார்த்தா கொஞ்சம் பயந்தான் வரும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், தைரியத்தை வரவழைத்து போவோம், கர்த்தர் ரட்சிக்க தடை இல்லை, நமக்கு கர்த்தர் ஒரு காரியம் செய்வார், போவோம். எதிர இருக்கிற காரியங்களை பார்த்தா சூழ்நிலை எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இல்லை, வாய்ப்பு இவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது, சூழ்நிலை எல்லாம் இவங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான் போவோம். இதை தான் கர்த்தர் சில நேரம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இவங்ககிட்ட ஈட்டியும் இல்லை பட்டையும் இல்லை ஒன்றுமே கிடையாது. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அவர்கள் மலைகளில் இருக்கிறார்கள், இவங்க பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க, அதுவும் இவங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் எதை வைத்து எதை சார்ந்து அவன் போகிறான் என்றால் கர்த்தரை மட்டும் சார்ந்து போகிறான். விசுவாசத்தோடு சொல்லுகிறான், எதிரே இருக்கிற அந்த யுத்த களத்துக்கு போவோம் வா, தானியத்துக்கு போவோம் வா அப்படி சொல்லி விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். அல்லேலூயா. அதில் நல்ல ஒரு விசுவாச வார்த்தை இதுதான், அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும். அவங்க ஒருவேளை எண்ணிக்கையில் அவங்க பார்க்கும்போது அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம், எதிர இருக்கிறவங்க நம்மளோட திறமையாக நம்மளோட நல்ல அதிக வசதி உள்ளவர்களா அதிகாரம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனாலும் இவனுடைய விசுவாசத்தை தான் நம்ம பார்க்கணும். சில நேரம் கர்த்தர் நம்மகிட்ட அப்படி எதிர்பார்க்கிற நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயந்துருந்தோம். சில நேரம் கர்த்தர் பாருங்கள், அதை வச்சு கர்த்தர் செய்ய முடியுமா? நம்ம கையில் இருக்கிறது என்ன? இப்போ ஆண்டவர் மோசே இடத்துல என்ன சொன்னார்னா, உன் கையில் இருக்கிறது என்னன்னு. அந்த கோலை வச்சு தான் செங்கடலே பிளந்த, ஒரு கடலே பிளந்தது ஒரு கோல் தான். ஆமென். அல்லேலூயா. எல்லாருடைய சாப்பாட்டை ஒரு சிறுவன் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீன் தான். இவ்வளோ பேருக்கு வச்சு இவ்வளோ பேருக்கு இது எப்படி காணாது, இருக்கிறது கொஞ்சம் தான். பானையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் மாவு தான். இது எப்படி பஞ்ச நாட்கள் எவ்வளோ வருஷம் ஆகும்? இது எப்படி? நம்ம கையில் இருக்கிறது சின்னது தான், நமக்கு அது இது கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது நம்ம கணக்கு. தேவன் நம்ம கையில் இருக்கிற சில சின்ன விஷயங்களை வச்சு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நம்மளை வச்சே நம்ம ஆண்டவரை பார்க்கக்கூடாது. பவுல் ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாரு, அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பலவீனமானவர் அல்ல, நம்ம அப்படி நினைக்கிறோம். அதனால தான் சில சூழ்நிலையை கண்டு சில விஷயங்களை கண்டு நம்ம பயப்படுகிறோம். ஆனால் நீங்கள் வேதத்தில் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களை வச்சு கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் மூடியடிக்கிறார். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிதியோன் மீதியானியரோடு யுத்தம் பண்ண போகும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா செலக்ட் பண்ணுறார். 300 பேர் தான், ஆனால் அவர்கள் திரளான பேர் இருந்தார்கள். 300 பேரை வச்சு எப்படிங்க முடியும்? 300 பேரை தான் கர்த்தர் கூட்டு போக சொல்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை பொறுத்தளவில் அதுவே அதிகம்தான். ஏன்னா எப்போவுமே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா யுத்தம் யாருடையது தான்? யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. அது அழகாக ஒரு இடத்துல எசேக்கியா ராஜா சொல்கிறாரு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 7-8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடன் கொண்டு இருங்கள். இப்போ இவங்கெல்லாம் விசுவாச கண்களில் பார்க்குறாங்க. உண்மையிலே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது அதிகம். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எதை வச்சியா சொல்கிறீங்க? நம்மோடு இருக்கிறது கொஞ்சம் ஆட்கள் தானே. இவர்கள் மாம்ச கண்ணில் ஆட்களை பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் எசேக்கியா அப்படி அல்ல.
அவனுக்கு தெரியும். அடுத்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த. இப்ப பாருங்க, நம்முடைய யுத்தங்களை யார் நடத்துகிறார்? நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் தான் நடத்த போறாரு. நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது கூட இந்த வார்த்தையை தான் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. வேதத்தில் கர்த்தருடையதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. யுத்தம் கர்த்தருடைய. அதனால் நீங்களும் நானே யார்கிட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக்கிடுவார். யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லிட்டார்னா அதை நம்ம கையில் எடுக்கக்கூடாது, நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்றார், அது என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம யுத்தம் பண்ணலாமா? நம்ம பண்ணவே கூடாது. நம்ம இருக்க வேண்டியதுனா கர்த்தருக்கு தெரியப்படுத்தி விசுவாசத்தோடு அமைதியாக காத்துரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் பேசும்போது அப்படி தான் சொன்னார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். பழி வாங்குவது எனக்குரியதுன்னு, அது கர்த்தருக்குரியது. நம்ம அதை செய்யக்கூடாது. யாரும் என்ன செய்யக்கூடாது? பழி வாங்குவது. தசம பாகமெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையதுன்னு கேட்டார். ராயனுடையது. அப்போ ராயனுடையது ராயனுக்கு சொல்லுது. தேவனுடையதை தசம பாகம்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அதை நம்ம கையை வைக்கக்கூடாது. சோத்திரம். மகிமை கர்த்தருடையது. மகிமையிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லா பிரஸ்தாவம் புகழ்ச்சி யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நம்ம அதை கையை வைக்கக்கூடாது. கையை வச்சோம் அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஏரோது ராஜவஸ்திரம் தெரிவித்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தான். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் தேவனுடைய தூதன் அவனை அடித்தான். எப்படி இழந்தானா? எல்லா மகிமையும் அவருக்கு தான் நம்ம செலுத்தணும், நம்ம அதை தேடக்கூடாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இசைக்கு அழகாக சொல்லுகிறாரு, நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம் தேவனாய் கர்த்தர். அவர்களோடு இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கலாம், நமக்காக யுத்தம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய் கர்த்தர். இதை தான் இங்கே யோனத்தான் வாலிபன் இடத்துல சொல்லுகிறார், நம்ம போவோம் வா. கர்த்தர் அதை தான் பார்த்தார். ஆனால் இங்கே இஸ்ரவேலர்கள் இருக்கிற ராஜா உட்பட அங்கே இருக்கிற வீரர்கள் யாருக்குமே தெரியாது. இவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க? ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை, போவோம் வா அப்படி சொன்ன உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 14ஆம் அதிகாரத்தில் அவனோடு கூட வருகிற அந்த ஆயுததாரி என்ன சொல்கிறார்? 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் ஆயுததாரி அவனை பார்த்து இப்போ நல்ல ஒரு மனம் வருது. இப்போ இவர் சொல்றாரு போவோம் வா. அவன் சொல்லியிருக்கலாம், பயந்து கூட சொல்லியிருக்கலாம், ராஜா நம்ம 2 பேரும் இப்படி, அவங்க ஏராளமான பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது, அவங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரால் எப்படி இந்த கூட்டத்தை எதிர்க்க முடியும்? இவன் அப்படி என்ன செய்யலை, நெகட்டிவாக பேசவே இல்லை. இவன் என்ன சொல்கிறார் அவனிடத்தில், அப்படியே போய் இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட. ஒரு மனம், ஒன்னஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் சில ஆட்கள் அப்படி தான் நினைச்சுவாங்க. கர்த்தர் நம்ம விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பிப்போம். சில பேர் என்ன செஞ்சுருவாங்க, மாட்டிக்கிடாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏண்ட ஆரம்ப ஊழிய நாட்களில் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய தொகை தேவைப்படுது, கூட்டம் நடத்த பணம் தேவை. அப்போ சிலர்கிட்ட சொன்னேன், ஜெபிக்கிறதுக்காக சொன்னால் அவங்க சொன்னாங்க, தம்பி நீ இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கு, கடன் 1000 ரூபா பார்த்துக்கொண்டேன். ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, 3-4 பேர் சொன்னோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. சில நேரம் அவங்க நம்மளை நேசித்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்மகிட்ட கர்த்தர் தெளிவாக பேசினார் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த ஆயுததாரி என்ன சொல்லுகிறான், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். ஒரு ஒன்னஸ். அல்லேலூயா. ஒருவன் 1000 இருவன் 10000 பேர் என்ன செய்வான், துரத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்டியாக இருப்பதை பார்க்கிலும் 2 கூடி இருப்பது நலம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவனும் அவனுடைய விசுவாசத்திற்கு இவனை ஏற்றபடியாக இவன் சொல்லலாம், போவோம் நானும் வர்றேன், நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஏற்றபடியெலாம் என்ன செய்யுங்க. சில ஆட்கள் அப்படி இல்லை. நம்ம சில ஆட்கள் எந்த ஆட்களோட சேரணுங்கிறது இருக்குது.
இப்போ மீதியானியரோட யுத்தம் பண்ண போகும்போது இப்படி ஆண்டவர் கிதியோனிடத்தில் சொல்லும்பொழுது, ஆண்டவர் உன்னோடு கூட யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, கர்த்தர் சொல்கிறார். பயந்தவங்களை என்ன செய்யாத, கூட்டு போத. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அதை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி என்ன செய்யட்டும், ஓடி போக கடவன். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். பாருங்கள், 20,000 பேர் ஓடிட்டான். அப்போ வெளியே சொல்லாமல் தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கான். யாரை நம்ம கூட வரணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சிலர் நம்மளை குழப்புற ஆட்களாக இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு டீம் கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வராங்க. ட்ரெயினில் பொம்பளை ஆட்களாக வராங்க. எல்லாம் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு வராங்க. அப்போ மேலே அப்பர் பெருத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு வாலிபன் வந்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். அவன் குளிக்காமல் வேலையில் செஞ்சுட்டு வந்து அவசரத்தில் வந்து ட்ரெயின் ஏறானோ தெரில. அதில் ஒரு பொம்பளை, பாருங்கள் அவன் நம்மளையே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே இங்கே சந்தோஷம்லாம் போயிடுச்சு. எல்லாம் சிரித்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவன் பனி 10 ஆகிட்டு அவனை தூங்கவே இல்லை. நம்ம தூங்கினோடனே நம்ம பையெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் முழிச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்த கட்டம், அடுத்தவன்மா அவன் மொழியே சரியில்லை, தோத்துறான். கடைசி வந்து எல்லாம் திருநெல்வேலி வந்து ட்ரெயின் சேர வரைக்கும் யாரில் எல்லோரும் என்ன செய்யலை, தூங்கலை. ஆனால் அவன் நல்லா தூங்கி எஞ்சி போயிட்டான். எப்படி பாருங்க, கலக்கி விடுற ஆட்கள் இருப்பாங்க. அவன் வேலை செஞ்சுட்டு பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு ஏதோ கஷ்டத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கான், முடி இடி தலையெல்லாம் சிவாமல் வண்டியாக இருந்தால் அவன் திருட்டு பேர் நினச்சி இவன் செய்து கலக்கி விடு. எப்படிலாம் ஆள் இருப்பாங்க, நம்மளை கலக்கி விடுறதுக்கு நினச்சிதாங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தான் நம்ம அந்நிய சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கக்கூடாது. இப்படி சத்தம்லாம் வரும். ஆமென். இன்றைக்கி உங்களுடைய எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. கடைசி அவங்க பார்வையாளராகவே இருந்து பார்வையாளராகவே போயிட்டாங்க. யாரும் இந்த எலியாவின் இருந்த ஆவிக்காக என்ன செய்யலை, வாஞ்சிக்கலை, தாகம் எடுக்கலை. ஆனால் இங்கே யோனத்தானுடைய ஆயுததாரி அவன் என்ன செய்கிறான் என்றால், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி நீ செய்யும், நான் வர்றேன். ஒரு மனதை இங்கே பாருங்க. முதல்ல விசுவாசம் நமக்கு தேவை, அப்புறம் ஒரு மனமுள்ள ஆட்கள் என்ன செய்யலை தேவை. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, தேவன்கிட்ட அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு அடையாளத்தை வைப்போம், நம்ம செய்கிறது சரிதானா, நம்ம போகிறது கரெக்ட் தானா, ஒருவேளை நம்ம ஒரு ஆர்வ கோளாறில் அப்படி நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. அந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்தில், எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இதுவே நமக்கு அடையாளம். தேவ சித்தம் தானா இது, நம்ம செய்கிறது கரெக்ட் தானா, ஒருவேளை இப்படி ஏராளமான பேர் அங்கே இருக்கிறாங்க, நம்ம 2 பேரால் எப்படி. முதல்ல இந்த விசுவாசத்தோடு வந்தாச்சு. இப்போ அதுக்கு இன்னொரு சாட்சி, 2 ஒரு மனதோடு வர்றாங்க. இப்போ 3வது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை தெய்வ சுத்தம் தானா, ஒரு சின்ன ஒரு இருக்கு, சரி ஒரு அடையாளம் வைப்போம். அவங்களே ஒரு அடையாளமாக வச்சு யோனத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவன் சொல்லுகிறான், எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள். நம்ம என்ன செய்வோம், அவர்கள் பக்கமாக அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷர்களிடத்தில் போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடு சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலேயே நின்று விடுவோம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இதுவே நமக்கு அடையாளம். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளில் நமக்கு சில குழப்பம் வரும்போது நம்ம தேவண்ட சில அடையாளத்தை என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுக்காக எல்லாத்துக்கும் அடையாளம் கேட்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இப்படி தான் ஒரு 2 பேர் என்ன செய்ய பொண்ணு பார்க்க போகும்போது இன்றைக்கு வசனம் போட்டிருக்க காலண்டரில் ஸ்தோத்திரம் என்ன போட்டிருக்கு பார்ப்போம் சொல்லி தூக்கி பார்த்தாங்களாம். இந்த டேட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். நம்ம திருமணத்தை பற்றி பேசினா அவர் மிஷினரி ஊழியத்தை பற்றி பேசுகிறார். சரி, இந்த காலண்டர் சரியில்லை. இந்த காலண்டரை எப்போவுமே எச்சரிக்கை வசனமாக தான் வரும், வேறு காலண்டரை பார்ப்போம். இப்படி என்ன செய்வாங்களாம், இப்படிலாம் அடையாளத்தை தேடக்கூடாது.
அவர்கள் சத்துருக்களை வைத்தே ஒரு அடையாளம் கேட்குறாங்க. ஆண்டவரே, நாங்கள் அவங்க மேலே ஏறி வா அப்படின்னு சொன்னாங்கன்னா கர்த்தர் அவங்கள நம்ம கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அவருடைய வழிநடத்துதலுக்காக நம்ம சில அடையாளங்க கேட்குறது தப்பு கிடையாது. தெய்வ சித்தத்தை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில அடையாளத்தை என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் அந்த அடையாளம் நிறைவேறுனா நல்லது, இல்லைன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, முயற்சி எடுக்கக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. அவர்கள் இருவரும் அடையாளத்தை கேட்டார்கள். அந்த அடையாளத்தின்படியே அங்கே 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் ஆயுததாரையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஆரம்பம்தான், ஒன்றுமே கிடையாது. அவர்களிடத்திலிருந்து இது தாற்றுக்கோள்கள். யோனத்தான் கையில் இருந்த ஆயுதத்தை அவன் ஆயுததாரி கையில் கொடுக்குறான். என்ன நடக்கிறது? இவர்கள் செய்த யுத்தம் கொஞ்சம்தான். அதில் நீங்கள் பின்னால் அதில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் வசனத்தில், அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களால் கொள்ளையிட போன தண்டில்லவர்களோடு கூட ஸ்தோத்திரம் பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரம், தேவனால் உண்டான பயங்கரம். தேவன் என்ன செய்கிறாருன்னா, இவங்ககிட்ட இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து 23ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்வோ மட்டும் நடந்தது. ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியினால் மகா அமளி உண்டாயிற்று. இவங்க யுத்தம் பண்ணவே இல்லை, இவங்க கொஞ்சம் செஞ்சாங்க, அவ்வளோதான். ஆயுததாரிட்டு சொல்கிறாரு, நான் போகிறேன், நீ பின்னால் வா, வெட்டிகிட்டே வாங்குறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யுத்தத்தை யார் நடப்பித்தார்? கர்த்தர் செய்தார். கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். எப்போ செய்வார்? விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்துவீங்க. ஒன்றுமே இல்லை, அற்பமான ஆரம்பம்தான், அற்பமான ஒரு துவக்கம்தான். நம்மளால் எப்படி முடியும்? எதிர இருக்கிற பாளையம் ரொம்ப பெருசு. ஆசா ராஜாவுடைய காலத்தில் அவன் அப்படி தான் சொல்கிறார், பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான விஷயம். ஏன்னா அவர்கள் திரளான லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க, இவர்கள்ட்ட சொற்ப ஜனங்கள் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி உங்கள் திராணிக்கு மேலான சில காரியங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்களா? சந்திக்க வேண்டி இருக்கிறதா? உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைங்க. கர்த்தரை நம்பி ஒரு ஸ்டெப் என்ன செய்யுங்க, எடுத்து வை. மீதியை கர்த்தர் பார்த்துக்கொள்வா. அல்லேலூயா. அங்கே இல்லாமல் தான் இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்? சில நேரம் யோர்தானில் காலை வையும்பார். அவே யோர்தான் எப்படிங்க ரெண்டா பிளக்கும், நீ காலை வை. அதுதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வை. இந்த இடத்துல ஆண்டவர் யோனத்தானுடைய ஆயுததாருடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தார். அவன் விசுவாச அறிக்கையிட்டான். 116ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் விசுவாசித்தபடியால் பேசுகிறேன். இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் ரட்சிக்க தடை இல்லை, அதான் அவங்களுடைய விசுவாசம். அவர்கள் ஒரு காரியத்தை கண்டு கொண்டார்கள், எதிரி இருக்கிறவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்பதை அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எதிரி இருக்கிறவங்க விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்கள். ஆனால் நமக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறோம் நம்முடைய தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு சொற்ப காரியம், ஒரு சின்ன விஷயம், இதை வச்சு எப்படி நடத்துறது, இதை வச்சு எப்படி முடிக்கிறது, இதை வச்சு எப்படி சமாளிக்கிறது? அது நம்மளால் முடியாது. நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள், அவர் முடிப்பார். அல்லேலூயா. மீதியாக எடுக்க வைப்பார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்தார். இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பணம் தான் இருந்தது. கர்த்தர் சொன்னார், செய், நான் உன்னை மீதி எடுக்க வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்மெல்லாம் விசுவாசத்தை எப்படின்னா பயிற்சியில் கொண்டு வரணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்குறார். தரிசித்து நடவாமல் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? விசுவாசித்து நடக்கணும். ஆமாம். அநேகர் தோமா போல் ஆண்டவர் நான் நம்ப முடியாது, அவரை பார்க்கணும், அவர் விழாவில் கை போட்டதை நம்புவேங்கிற அளவுக்கு போகக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், சப்போர்ட்டிக்கு ஆள் இல்லையே, பக்கபலமாக ஆள் இல்லையே, உதவி செய்ய ஆள் இல்லையே. நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கர்த்தரை நம்பி இறங்குங்க. கர்த்தரே அதை முடிக்க போகிறார். கர்த்தரே அதை செய்ய போகிறார். அப்படி கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தருக்கு தடை இல்லை. ஒரு காரியத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை தேவனுடைய பிள்ளையே. ஆனால் சில தடைகளை நீ உணர்கிற ஆண்டவர், நீ விசுவாசத்தோடு நீ தடையை கண்டு நீ மலைத்து நிற்காத. எழும்பு, எழும்பி செயல்படு. எழும்பு, நீ செயல்பட ஆரம்பி, முயற்சியிடு. நீ போய் நிற்கும் போது வாசல்கள் அங்கே திறக்கும். ஹல்லேலூயா. நீ போய் நிற்கும் பொழுது அது விலக ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலில் ஒரு பெரிய ரட்சிப்பை இன்னைக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதற்கு 2 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அவர்களுடைய ஒரு மனத்தை கர்த்தர் பார்த்தார். தேவ சித்தத்தை அறிந்து அடையாளத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சில அடையாளங்களை நீங்க கேட்குறீங்களா? கர்த்தர் அது மூலமா உங்களை வழி நடத்துவார், உறுதிப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்னே போய் உனக்கு முன்பாக சென்று எல்லா கோளாறுகளை அவர் சபையாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லி இன்னைக்கு யோனத்தான் சொல்றது போல இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு காரியம் செய்ய போறார். உன் குடும்பத்தில் ஒரு காரியம் செய்ய போறாரு. நீ எதிர்பார்க்கிற இடத்துல ஒரு காரியம் உனக்காக செய்வார். உனக்காகவே அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உனக்காக அதை செய்ய போகிறார். ஆமே. அதை உன்னுடைய கண்கள் காண போகிறது. அதை நீ அனுபவிக்க போகிறாய். நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த யோனத்தானுக்காக கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். உனக்காக அதை செய்வார். நீ விசுவாசித்தபடியினால், நீ நம்பி வந்தபடியினால், நீ அவரையே சார்ந்து கொண்டபடியினால் உனக்காக அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உனக்காக மாத்திரமே அதை செய்ய போகிறார். அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.